Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Iqra' bismi rabbikal ladzi khalaq, khalaqal insana min 'alaq. Shadaqallahul 'azim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, சங்கைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய நிர்வாக அங்கத்தினர்களே, இந்த மதரசாவில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் இன்று காலை முதல் இதுவரை பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக எல்லா இடங்களிலும் மதரசாவினுடைய ஆண்டு விழாக்களினுடைய நேரம் இது. நம்முடைய குழந்தைகள் குர்ஆனினுடைய மனனம், ஹதீஸினுடைய மனனம், கலிமாவினுடைய போட்டி, பயான் போட்டி என்றெல்லாம் உரையாடல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இப்பொழுது நமக்கு முன்னால் அழகான முறையிலே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு இன்னும் நல்ல கல்வி ஞானத்தையும் நிறைவான நினைவாற்றலையும் மார்க்கத்தினுடைய பற்றுதலையும் தந்தரும் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். சங்கையான பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிலே வஹியை இறக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உங்களை படைத்த ரப்பினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன பிகாரியின், நான் இதுவரை ஓதியவர் அல்ல என்ற பதிலை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் நிறைய வேதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருந்தார். தௌராத்தை கொடுத்திருந்தான், இன்ஜீலை கொடுத்திருந்தான், ஜபூரை கொடுத்திருந்தான். இதையெல்லாம் கருத்தில் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன பிகாரியின், நான் இதற்கு முன்னுண்டான வேதங்களை ஓதியவர் அல்ல என்கின்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆற தழுவுகிறார்கள். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், உம்முடைய ரப்பு உங்களுக்கு இறங்கி கொடுத்த இந்த வேதத்தை படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பிற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை அழகான முறையிலே ஓதினார்கள். இப்பொழுது நம்முடைய குழந்தைகள் இந்த வசனத்தை, குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவதற்காக இது போன்ற மக்களுடைய மதரசாக்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா,
இந்த மக்தபு மதரசாக்கள் இப்படி ஒரு விழாவினுடைய நேரத்தில் எந்த அளவிற்கு சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அதே அளவிற்கு உண்டான சந்தோஷம் மற்றைய நேரங்களில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்தபு மதரசாக்கள் ஏன் நடத்தப்படுகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஈமான்தாரியான குழந்தைகள் பிறக்கின்ற போது அவர்கள் கல்வியோடு பிறக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பிறக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை குழந்தையிலிருந்து அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயதாக இருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் அவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா, கதை சொல்லுவார்கள் முன்னோர்கள். படுத்து தூங்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய வயசான ஆட்கள் இஸ்லாத்தினுடைய செய்திகள் அதை கதையை போன்று சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லுகின்ற போது அந்த குழந்தைகளுக்கு நினைவிலே அல்லாஹ்வும் ரசூலும் நினைவுக்கு வருவார்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவை குறித்து, அவர்களினுடைய புகழை குறித்து, அவர்களுடைய வாழ்வியலை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயதிலேயே கேள்விப்பட்ட காரணத்தினால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயல்பாகவே அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப இந்த மாதிரி உண்டான செய்திகளை நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து அவர்களுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும். அதனாலதான் குழந்தை பிறந்து அதை தாராட்டக்கூடிய நேரத்தில் கூட நம்முடைய பெருமக்கள் கலிமாவை சொல்லி அந்த குழந்தைகளை தாராட்டுவார்கள். ஏனென்றால் பிறந்த குழந்தை தன்னுடைய தாயாரை அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்னால் அதனுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை வர வேண்டும். வாப்பம்மா அப்படிங்கிற பேச்செல்லாம் இரண்டாவதா வரட்டும். வரக்கூடிய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குழந்தையினுடைய உள்ளத்தில் அது பிறந்தவுடன் அது என்ன என்று பேசுவதற்கு தயாராகுவதற்கு முன்னால், அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு எல்லோரும் என்ன வார்த்தை சொல்வார்கள்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படி பழக்கப்படுத்துவார்கள். அது வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அதற்கு அடுத்து வீட்டில் நல்ல மக்களாக இருப்பார்களே, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அடுத்து சொல்லிக் கொடுப்பார்கள். கலிமாவை சொல்லிக் கொடுத்த மாத்திரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லிக் கொடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப நம்ம யாரை சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, குர்ஆனினுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, நம்மிடத்தில் எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ, எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க கூடாதோ, எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாதோ அந்த வார்த்தைகள் அந்த குழந்தைகளினுடைய உள்ளத்தில் போகக்கூடிய காரணத்தினால் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் என்ன நிலைகளில் வளர்கிறது என்பதை எல்லோருமே பயப்படக்கூடிய நிலையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் குர்ஆனினுடைய வார்த்தைகளும் குர்ஆனினுடைய செய்திகளும் பிந்திய உள்ளங்களிலிருந்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்தபனுடைய மதரசாக்கள் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகிறது. அவங்க தொடங்கின உடனே இன்னைக்கு இத்தனை பேருக்கு மத்தியில சின்ன குழந்தைகள் எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர்கள் துணிச்சலோடு அந்த இடத்துல அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவர்கள் சரியான முறையில செய்கிறார்கள் அல்லவா? இதை விட ஒரு பெரிய பாக்கியம் அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை. போய் இன்னைக்கு உட்கார்ந்து சில விஷயங்களை நாம் செய்கிறோம். பள்ளிக்கூடங்களில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் வைத்திருப்பார்கள். பேச்சு போட்டி வைத்திருப்பார்கள், எழுத்து போட்டி வைத்திருப்பார்கள், அல்லது ஓவிய போட்டி வைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஆட்டம் பாட்டத்தை கூட அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் எதை அவர்கள் அந்த போட்டியை கலக்க செய்ய வேண்டும் என்பதையும் நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்ப அந்த மாதிரி உள்ள போட்டிகளில் பல்வேறு விதமான போட்டிகளில் கலந்து கொண்டு அதுல கூடாத போட்டிகளில் எல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை பாராட்டக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைகள் குர்ஆனை மனனமிட்டு, குர்ஆனினுடைய ஒரு பகுதியை மனனமிட்டு நமக்கு முன்னாலே சொல்லுகிறார்கள் என்றால், இவர்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை, இவர்களை உருவாக்கியவர்களை விட பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா." அழகான வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்பதை விளக்கி தருகிற போது மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொண்டவர் என்று சொல்லி நிறுத்தாம அடுத்து சொல்லுகிறார்கள் வஅல்லமா, அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், கற்பவரும் சிறந்தவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் சிறந்தவர்கள். இப்ப இந்த பாடம் எப்ப நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். அதிகாலை நேரத்தில் காலையில அந்த குழந்தைகளை ஒரு 6 மணி அல்லது 6:30 மணிக்கு அந்த குழந்தைகளை எழுப்பி நாம் இந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கிறோம் அல்லவா. முதலில் குர்ஆனினுடைய வார்த்தைகளை தங்களின் இதயத்தில் சுமந்து செல்ல வேண்டும். அந்த வார்த்தையை நாவால் மொழிந்துவிட்டு செல்ல வேண்டும். அதுவும் இருக்கிற நேரத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலை நேரம் பரக்கத்திற்குரிய நேரம். மற்ற நேரங்களை விட பரக்கத்திற்குரிய நேரம் எதுவென்றால் காலை நேரம். அப்ப இந்த அதிகாலை நேரத்தில் அந்த குழந்தைகளை அனுப்பி அல்லாஹ்வினுடைய வார்த்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் இந்த குழந்தைகள் தங்கள் நாவால் சொல்லி இதயத்திலே பதித்துவிட்டு செல்கிறது என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு தூரம் படித்து விட்டு எதற்காக படிக்கிறோம் என்றால் நம்முடைய வீடு பரக்கத்து நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம சொல்ல போனால் இந்த குழந்தைகள் வளர்ந்து குர்ஆனை முடிச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததற்கு பின்னால் அவர்களுக்கென்று சில படிப்பு துறைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நிலைகளை அடைந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னால அந்த குழந்தைகள் இந்த மொழியை முதலிலே படித்தார்கள் அல்லவா, அரபி மொழியை எப்படி அதை வாசிக்க வேண்டும் என்பதை எஸ்ஆர் குர்ஆன்ல இருந்து அப்படியே படித்தார்கள். அலிஃபாவுல இருந்து தொடங்கி குர்ஆனை ஒரு தடவை முடித்து அல்லது 2 தடவை முடித்து விட்டு நாம் அதோட முடிச்சாச்சு, குர்ஆனை முடிச்சாச்சு, விழாவுல கலந்தாச்சு, நம்ம ஏதோ தெரிந்து கொண்டோம் என்பதல்ல. இது தங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஓதக்கூடிய நேரத்தில் தான் அந்த குர்ஆன் பரக்கத்திற்குரியதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை குறித்து சொல்லுகிற போது பல்வேறு விஷயங்களை நமக்கு சொன்னார்கள். அப்ப நம்ம இந்த குர்ஆனினுடைய விஷயத்தில் இன்னும் அதிகமான முறையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். வெறுமனே நாம் எந்த அளவுக்கு கற்றிருக்கிறோம் என்றால் குர்ஆனினுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புதமான கருத்துக்களினுடைய விஷயத்தில் நாம கற்றது வெறுமனே எல்கேஜியினுடைய அளவுதான். ஏன்னா எப்படி ஒரு எல்கேஜி குழந்தைகள் ஆனாவனாவையோ அல்லது ஏபிசிடியோ கற்றுக்கொண்டு அதை எளிதான முறையிலே வாசிப்பதற்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு 3வது வகுப்பு 4வது வகுப்பு போகும்போது எப்படி அதை வேகமாக கொஞ்சமாக படிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அதே போன்ற அளவுதான் நாம் நம்முடைய மக்களை ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அளவிற்குத்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவை மட்டும் நாம் கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த படிப்பை கூட நாம் சரிவர கொடுக்கவில்லையானால் நம்முடைய வீடு பரக்கத்து நிறையாத வீடாக போய்விடும். ஏன்னா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே சொல்லுவார், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. அழகான வார்த்தை. மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, 2 பேரையுமே சேர்த்து சொல்லுகிறார். யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தனித்தனியா சொல்லுகிறார். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆண்களோ அல்லது பெண்களோ அவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்களேயானால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு பலமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான். என்றால் இந்த குழந்தைகள் கற்றதற்கு பின்னால் நம்முடைய வீடுகளில் அந்த குழந்தைகளை ஓதுவதற்கு நாம் பழக்க வேண்டும். ஏதோ காலையில வந்துச்சு, இந்த குழந்தைகள் ஓதியாச்சு, சரி குர்ஆனை மூடி வீட்டுல வந்து வரும்போது அதோட வச்சாச்சு, சாயந்தர நேரம் மாலை நேரத்தில் இந்த இடத்திற்கு வருகிறார்கள், ஏதோ கொஞ்சம் ஓதுகிறார்கள், அதோடு மூடி வைத்து விட்டார்கள் என்று இல்லாமல் நம்ம வீடுகளில் ஒரு டைம் டேபிள் போட்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சில இடங்களில் அற்புதமான பழக்கங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். காலையில எந்திரிச்ச உடனே சுபஹ் தொழுதமா நீங்கள் யாசீன் ஓதுங்கள். இன்னைக்கு நிறைய சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டோம், அதனால நிறைய அமல்களை நாம் தூர எறிந்து விட்டோம். காலையில எழுந்தவுடன் யாசீன் ஓதுங்கள், வீட்டில் ஒரு பரக்கத்து. நாம் உட்கார்ந்து ஒரு யாசீன் என்பது ஓதுவதற்கு ஒரு 5 நிமிடம் செல்லும். இந்த 5 நிமிடத்தில் அந்த குழந்தைகளை ஓதி பழக்கக்கூடிய நேரத்தில்
அதற்கடுத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பரக்கத்தில் அடைந்ததாக இருக்கும். சுபஹ தொழுகைக்குமா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் என்றால், பிள்ளைகள் லேட்டாக வருவார்கள் மதரசாவிற்கு. நிறைய